இங்க ஒரு பையன் ஒரு குழந்தைய பேப்டைஸ் பண்றன்னு தலைகீழா தண்ணி உள்ள முக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் தங்கச்சி அவன் பக்கத்துல உட்காந்து பைபிள ரீட் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த குழந்தைங்களோட அப்பா என்ன நடக்குதுன்னே தெரியாம டிவியில சாக்கர் கேம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப எதார்த்தமா இங்க வந்து அவங்க அம்மா அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு வேகமா ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாத்திடுறாங்க. லக்கிலி முதுகுல தட்டதுமே குழந்தை அழுக ஆரம்பிச்சிருது. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியுது. உடனே கோவமா வந்தவன் அந்த பைபிளை வாங்கி அந்த குழந்தைய முன்னாடியே கொளுத்திடுறான். ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தை இல்லைன்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த ட்வின்ஸ ஒரு கான்வென்ட்ல இருந்து தத்தெடுத்திருப்பாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே ரிலீஜியஸா இருந்த அந்த குழந்தைங்க மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருப்பாங்கன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தைங்க பாவங்களை போக்குறேன்னு அவங்க வயசுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களாவே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த கப்பலுக்கு குழந்தை பிறந்துருது. அப்பவும் அந்த ட்வின்ஸ் பண்ற எல்லாத்தையும் அவங்க சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்து வரவும் வேற வழியே இல்லாம அவங்கள மறுபடியும் கான்வென்ட்லயே கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனா பிரச்சனையே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது.